13 வயது மாணவி ஜாரா கைரினாவின் மரணத்தை விசாரித்த அதிகாரி சவ பரிசோதனைக்கு கோரிக்கை வைக்காமல் சரியான நடைமுறையை பின்பற்றவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. ஜாராவின் மரணம் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் நடந்ததால் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோ எம் குமார் கூறினார். எனவே ஜாராவின் தாயார் முன்னதாக பிரேத பரிசோதனையை நிராகரித்து சட்டப்பூர்வ அறிவிப்பில் கையெழுத்திட்டிருந்தாலும் விசாரணை அதிகாரி அதற்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும் என இன்று புக்கிட் அமானில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் குமார் தெரிவித்தார். பிரேத பரிசோதனை நடைமுறையை பின்பற்றாததற்காக விசாரணை அதிகாரி மற்றும் அவரது மேலதிகாரி புக்கிட் அமானின் நெறிமுறை மற்றும் தரநிலை இணக்கத்துறையின் விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இன்று முன்னதாக ஜாராவின் மரண விசாரணைக்கு சட்டத்துறை தலைவர் அலுவலகம் உத்தரவிட்டது. விசாரணைகளை தன் கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக புக்கிட் அமான் சிஐடியின் பணிக்குழு முன்னதாக சபாவுக்கு அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பள்ளி தங்கும் விடுதியின் 3வது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படும் ஜாரா ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கால்வாயில் சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மறுநாள் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். எனினும் தங்கும் விடுதியில் பகடிவதைக்கு ஆளாகி இருக்கலாம் என ஜாராவின் மரணத்திற்கு பிறகு சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் போலீஸ் விசாரணை அறிக்கையை பரிசீலித்த சட்டத்துறை அலுவலகம் மறு விசாரணைக்காக ஜாராவின் சடலத்தை தோண்டி எடுக்க உத்தரவிட்டது. அவ்வகையில் கடந்த வாரம் ஜாராவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் புதைக்கப்பட்டது.